கம்பெனி தீவனம் போது தேவையான அளவுக்கு சரி விதத்தில் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து லைட்டான மெடிசின்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் வருது. கூடாமல் கருவாடு இதெல்லாம் பிடிச்சி தான் கம்பெனி தீவனமே வருது. அப்போ தேவையான சத்துக்கள் வந்து எனக்கு தீவனத்தில் நல்லா கிடைக்கிறதில்ல. கொஞ்சம் ஆரோக்கியமாக ஒரு மாதம் வரைக்கும். அப்புறம் 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோவர் கொடுக்கலாம். சோள மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி குரோவர் ஸ்டைலில் கொடுக்கலாங்க. அப்புறம் நோய் வர்றதே எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சு வந்து என்னைக்கு வந்து நிலத்தில் கால் வச்சு வெளியே இறங்குதோ அதுக்கு மேலே நோய் வரக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அது வாய்ப்பு எப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கோழி குஞ்சுகள் வச்சக்கூடிய இடங்கள். நம்ம குஞ்சுலேருந்து 2 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும், எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது. அதே வந்து குஞ்சு வளர்ந்து வந்துருச்சுன்னா வெளியே விடும்போது அது அடையக்கூடிய ஷெட்டுங்கிறது வந்து ஒரு கோழிக்கு வந்து மினிமம் ஒரு 3 ஸ்கொயர் ஃபீட், அதாவது பெரிய கோழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து ஒரு 3 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸாக இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணுங்க. அந்தளவுக்கு அதெல்லாம் அடையக்கூடிய ஒரு ஷெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து உட்காரணும், நல்ல காத்தோட்டமாக இருக்கும். நீங்கள் பின்னாடி ஆல்ரெடி நீங்கள் ஷெட் எடுத்திருப்பீங்க, காத்தோட்டமாக குச்சி மாதிரி உட்காரும்போது அது எச்சம்